ஹேய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஃபுல்லாகவே பட்டுவோட ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இண்டிபெண்டன்ட் டே அப்படிங்கிறனால இன்றைக்கி பட்டு என்னெல்லாம் பண்ணுறாங்க, எப்படி ரெடியாகிறாங்க, அந்த விலாக் தான் பார்க்க போகிறோம். மார்னிங் வேக் ஆனதும் பட்டுக்கும் லேசி மார்னிங்காக இருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் வெளியில் போய் உட்காந்து சில் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க ப்ரெஸ்ஸிங்க்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற ரெகுலர் பேஸ்ட் எல்லாம் கொடுக்குறது கிடையாது. பேபிக்குன்னே சொல்லிட்டு தனியாக பேஸ்ட் இருக்குது. நாங்கள் கொடுக்குறது வந்துட்டு கோல்கேட்டில் பேபி டூத் பேஸ்ட் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஏன் இந்த வயசுலேயே டூத் பேஸ்ட் கொடுக்கணுமா கேட்டால் அப்படிலாம் எதுவும் கிடையாது. யூஸ்வலாக குழந்தைங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், டீத் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு மவுத் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிக்கும். அந்த ஸ்மெல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ப்ரஷிங்னு ஒன்று பண்ணுறது. ஸோ அதனால் நாங்கள் பேபிக்கு வந்துட்டு கோல்கேட்டில் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் பேபி டூத் பேஸ்ட் வந்துட்டு வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ அதை வச்சு தான் பேபி வந்துட்டு மார்னிங் வேக் ஆனதும் ப்ரஷ் பண்ணுறாங்க. அவங்க ப்ரஷ் பண்ணும்போது வந்து ப்ரஷ்ஷிங்கை கேட்டு வாங்கி பண்ணுவாங்க. நம்மளே மறந்தாலும் வந்துட்டு அம்மா நான் ப்ரஷ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி அவங்க பண்ணுவாங்க. ஸோ வந்து ஒரு குட் ஹேபிட்டை வந்துட்டு அவங்ககிட்ட சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அதையும் வந்துட்டு நாங்கள் ரொட்டீன்லேயே விட்டுட்டோம். அதுக்கப்புறமா ப்ரஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு சில டேஸ் வந்துட்டு ப்ரஷ்ஷிங்க்கு அப்புறமா டேரெக்டாக ஃபுட்டு சாப்பிடுவாங்க. இன்றைக்கி வேக் ஆனது லேட்டுங்கிறதுனால வந்துட்டு மார்னிங் வந்துட்டு ஹோம்மேட் ஹார்லிக்ஸ் வந்துட்டு குடிக்கிறாங்க. ஹார்லிக்ஸ் குடித்ததுக்கப்புறமா வந்துட்டு அவங்க கொஞ்சம் நேரம் அதே லேசினஸோட கொஞ்சம் டயர்ட்னஸோடையே வந்துட்டு சுற்றி விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ கொஞ்ச நேரம் வந்துட்டு அவங்களோட இஷ்டத்துக்கு அவங்கள வந்து விட்டுருவோம். எப்பயுமே விட்டுருவோம். அவங்க இது பண்ணுறது அது பண்ணுறது எதுவாக இருந்தாலுமே அவங்க இஷ்டத்துக்கு வந்துட்டு விட்டுருவோம். ஏன்னா குழந்தைங்கள இப்போவே நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு ரொம்ப இதாகிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட இதில் வேலையே விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்படியே விட்டுட்டோம். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நான் பூ கட்டிகிட்டு இருந்ததை பார்த்து அதையும் கேட்டு வந்து இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் மார்னிங் ஹார்லிக்ஸ் தான் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஸ்ப்ரவுட்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்தோம். முளைக்கட்டின பயிர் வந்து அவிச்சு வேக வச்சு வந்து அவங்களுக்கு சாப்பிட கொடுத்தோம். முளைக்கட்டின பயிர் எதுனாலும் சரி, முளைக்கட்டின பயிர் தான் இல்லை, மார்னிங் வந்துட்டு எதுனாலும் சரி அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ண நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஸ்ப்ரவுட்ஸ் வந்து நாங்கள் கொடுத்தோம். ஸ்ப்ரவுட்ஸை வந்து சாப்பிட்டுட்டு அவங்க வந்துட்டு ரேண்டமாக விளையாட வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போது பேபிக்கு வந்துட்டு 2.5 இயர்ஸ் வந்துட்டு நடந்துகிட்ருக்கு. ஆனால் இப்போ வந்துட்டு அவங்களாம் எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. சாப்பிட்றதா இருக்கட்டும், அவங்களா சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க. எல்லாத்தையும் அவங்களாம் வந்துட்டு பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க. ஸோ எல்லா குழந்தைங்களும் இப்படி தான் இருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க ரொட்டீன் ரெகுலராக என்ன பண்ணுவாங்களோ அந்த சேட்டை வந்துட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டெய்லி வண்டி மேலே ஏறினா தான் அவங்களுக்கு வந்துட்டு அந்த டேவே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். ஸோ என்ன சொல்லிட்டு அதுவும் விட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு பேபியை டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு பாத் பண்ண கூட்டிகிட்டு போயிட்டோம். பாத் பண்ண எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு பாத் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு ஃப்ரெஷ்அப் பண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு வந்துட்டு விளையாட விட்டாச்சு. ஸோ அவங்க விளையாடுற கேமில் வந்துட்டு நாங்கள் இன்றைக்கி இண்டிபெண்டன்ட் டே அப்படிங்கிறனால அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கான ஒர்க்கை வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஐயோ பார்த்துக்கிட்டே செய்கிறாங்க கையில். சூப்பர் சூப்பர். கழுத்து போயிடாம அது வேற. கலட்டி கீழே மேடம் வந்துட்டு எதுவும் உட்கார கிடைக்கல அப்படின்னா பக்கத்தில் எது இருந்தாலும் எடுத்து போட்டு உட்காந்துருவாங்க. அப்படி தான் இன்றைக்கி வந்துட்டு ஹெல்மெட் மாட்டுச்சு. ஹெல்மெட்டை விளையாண்டு அதுக்கப்புறமா அதை போட்டு எடுத்து உட்கார ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு சாக்லேட் வேணும்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சி ஒரு சாக்லேட் வாங்கி அதையும் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சாக்லேட் சாப்பிட்டா தான் அவங்களுக்கு அந்த டேவே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். எப்படினாலுமே அடம் பிடிச்சி வாங்கிடுவாங்க. சாக்லேட் சாப்பிடாம அவங்க விடவே மாட்டாங்க. அதனால் அதையும் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு.
அதுக்கப்புறம் வந்து இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து இந்த அடுக்கடுக்கு நந்தியாவட்டம் ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளவரில் கொஞ்சம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் வந்து அந்த அடுக்கடுக்காக உள்ள நந்தியாவட்டம், அந்த மலர்ந்த நந்தியாவட்டம் ஃப்ளவரை எடுத்து அதில் வந்துட்டு கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இந்த கலரிங் வந்துட்டு நார்மலாக ஃப்ளவர் கிடைக்கிற கலரிங் தான். நான் ப்ரைடலுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுவேன், ப்ரைடல் ஃப்ளார்ஸ்க்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கலர்ஸை வச்சு நாங்கள் அதிலே வந்துட்டு ஃப்ளாக் கலர்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு ரெட்டு, அதுக்கப்புறம் சென்டரில் அப்படியே கேப்பில் ஒயிட்டை விட்டுட்டு அந்த சென்டரில் நடுவில் மட்டும் ப்ளூ கலர், இந்த சக்கரத்துக்கு ப்ளூ கலர், அப்புறம் க்ரீன் கலரில் அது மாதிரி சுற்றி இது மாதிரி வந்துட்டு ரெடி பண்ணியிருந்தோம். இந்த ஃப்ளவரை வந்துட்டு பேபிக்கிட்ட பட்டுக்கிட்ட வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் ஃப்ராக் இருக்குது. அந்த ஃப்ராக் வந்துட்டு நாங்கள் ஹைதராபாத்தில் இருக்கும்போது ஒரு கிஃப்ட் வந்தது. ஸோ அந்த ஃப்ராக் ஏன் வேஸ்ட் பண்ணோம் சொல்லிட்டு அந்த ஃப்ராகில் வந்துட்டு ஸ்டிச் பண்ணோம். இந்த ஃப்ளவர்ஸை வச்சு ஸ்டிச் பண்ணி அதை ஒரு இண்டிபெண்டன்ட் டே ட்ரெஸ்ஸாக வந்துட்டு நாங்கள் சேஞ்ச் பண்ணோம். ஒவ்வொரு ஃப்ளவர்ஸாக இப்படி கலர் பண்ணி அதை வந்துட்டு நல்லா ட்ரை பண்ணி காய விட்டுறணும். காய விட்டதுக்கப்புறமா வந்துட்டு அந்த ட்ரெஸ் எடுத்து ஒவ்வொரு ஃப்ளவராக வச்சு எங்கெங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் ஒவ்வொரு ஃப்ளவராக வச்சு நூல் வச்சு தைச்சிட்டோம். தைச்சதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரெஸ் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபுல்லாக கலர் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு ஃப்ளவர் இப்படி தான் அழகாக இருந்தது, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கலரிங் பெயிண்ட் வந்து இந்த பிராண்ட் தான், கோ பிராண்ட்லேருந்து அந்த கலரிங் பெயிண்ட் வந்து அடித்து அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸில் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டோம். நூலை வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு டேப் வச்சு ஒட்டிடலான்னு சொல்லிட்டு நினச்சோம். அப்புறம் டேப் வச்சு ஒட்டினா அது விழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஊசி நூலை வச்சு இந்த ஃப்ளவரோடு சேர்த்து ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸ்டிச் பண்ணி ட்ரெஸ்ஸை போட்டு ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு அந்த நூலை கட் பண்ணி இந்த ஃப்ளவரை எடுத்துகிட்டா வந்துட்டு நூல் தனியாக வந்துடும், ஃப்ளவர் தனியாக வந்துடும். ஸோ ட்ரெஸ்ஸும் வந்து ஃபால் ஆகாதுன்னு சொல்லிட்டு இப்படி வந்து ஸ்டிச் பண்ணி விட்டுட்டோம். இப்படி ஸ்டிச் பண்ணி தான் வந்து பேபிக்கு வந்துட்டு நாங்கள் போட்டு விட்டுருந்தோம். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு பேபியும் ஒரு வழியாக அகைன் மறுபடியும் அவங்க வந்துட்டு குளிச்சுட்டு வந்து ரெடி பண்ண வச்சோம். ஆக்சுவலாக அவங்க மார்னிங்கே குளிச்சுருவாங்க. ஸோ இது ஓகே, இது பண்ணலான்னு சொல்லிட்டு திரும்பவும் போய் குளிப்பாட்டிட்டு வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்துட்டு தலையில் வைக்கிற ஃப்ளவருமே வந்துட்டு நம்ம நார்மல் முல்லைப்பூ இருக்கு இல்லையா, அந்த முல்லைப்பூவில் வந்துட்டு அதுலேயுமே பெயிண்ட் பண்ணி தலையில் வச்சுருந்தோம். இந்த பெயிண்டிங்லாம் வந்துட்டு ஹேர்லலாம் ஒட்டாது, எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ அதனால் வந்துட்டு தாராளமாக வைக்கலான்னு சொல்லிட்டு இதுதான் வந்து நாங்கள் வச்சுருந்தோம். ஸோ பேபியும் வந்துட்டு ஃபைனலாக இப்படி தான் ஒரு வழியாக ரெடி பண்ணி விட்டுருந்தோம். ஸோ இந்த காஸ்ட்யூம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஐடியா எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் அதில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது. இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு எங்களுக்கு ஃபைனலாக பெரிய ஃப்ளாக் வந்து கிடைக்கல. ஸோ பக்கத்து வீடு பாப்பா வந்துட்டு ஸ்கூல் போயிட்டு இந்த குட்டி ஃப்ளாக் வந்து கொண்டு வந்தாங்க. அவங்க வந்து கொடுத்த ஃப்ளாக் தான் இது. இந்த ஃப்ளாகை வச்சு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி முடிச்சாச்சு. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ ஃபைனலாக பேபி வந்துட்டு ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே சொல்லி முடிச்சிட்டாங்க. உண்மையிலே குட்டி குழந்தைங்கள வந்துட்டு ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதாவது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா தான் அவங்க ரொம்ப அடம் பிடிப்பாங்க. அதே கேட்டகரியில் தான் பட்டுவும் இருந்தாங்க. ஸோ பட்டு மட்டும் இல்லை, எல்லா பேபிஸுமே அப்படி தான் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.